ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா சேனல்லையுமே சொல்லிகிட்ருக்காங்க பிரஜின் தான் எவிக்டர்னு. எனக்கும் அப்படி தான் தோணுது, பிரஜினை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் அவர் அஃபிஷியல்லையும் சரி அன்அஃபிஷியல்லையும் சரி ரொம்ப லீஸ்ட் ஸ்கோர்லாம் கண்டிப்பாக கிடையாது, ஆவரேஜாக தான் இருந்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அவர் இருந்து ஒரு 4 வீக்கில் 3 வீக்கு பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கியிருக்காரு. அப்படிங்கும் போது அவரோட உண்மையாலுமே அந்த கேமுக்காக உழைச்சிருக்காரு, ஒரு இது கொடுத்துருக்காருங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமான எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை விட எஃப்ஜே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டானா என்ன லாஸ்ட்டு 3 வீக்ஸு ஒன்றுமே பண்ணல. அவன் தூங்கிக்கிட்டே கிடக்குறான், ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. கேட்டால் நான் இருப்பேங்கிறான். சேனலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. கனி அவ்வளோ ஓட்ஸ் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் கனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஓட்ஸ் வரல, இருந்தாலும் கனி சேவ்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்ருதீனுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க வெளியே இருக்க பீப்புளு. அவன் ஒரு வீக் ஒரு பொண்ணுக்கிட்டேயும் இன்னொரு வீக் இன்னொரு பொண்ணுக்கிட்டேயும் போகிறான், வேஸ்ட்டு லவ் ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு. அதையும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பிக் பாஸ்லாம் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமான உள்ளாரையும் பாலிடிக்ஸ் நடக்குது, வெளியவும் பாலிடிக்ஸ் நடக்குது. கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் பிரஜின் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.